கவனிதாச்சா லாஸ்ட் கிளாஸ் டெப்ரிசியேஷன் பார்த்தோமா ராஜா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்பதான் ஆரம்பிக்கிறோம், அதுக்குள்ளேயேவா? கவனி, லாஸ்ட் கிளாஸ் டெப்ரிசியேஷன் பார்த்தோமா? டெப்ரிசியேஷன்ல நீட் ஃபார் டெப்ரிசியேஷன் பார்த்தோம். லைக் எந்தெந்த மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணணும், எந்தெந்த மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணணும், எப்போ மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணணும், நீட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ரீப்ளேஸ் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் டு ஷோ த கரெக்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஒய் வி ஆர் சார்ஜிங் டெப்ரிசியேஷன், இது மாதிரி ஃபியூ பேசிக் திங்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது டெப்ரிசியேஷன் கால்குலேஷன். என்னது? ஹவு டு கால்குலேட் டெப்ரிசியேஷன். ஃபெமிலியர் மெத்தட்ஸ், 3 மெத்தட்ஸ் சொன்னேன். என்ன மெத்தட்ஸ்? ஒன்னு இது 3 தான் ஃபெமிலியர் மெத்தட்ஸ். இந்த 3 மெத்தட் தான் ஏஎஸ்ல அக்செப்டபிள் மெத்தட்ஸ். மீதி எந்த மெத்தடும் ஏஎஸ் படி யூஸ் பண்ண முடியாது. சார், வாட் இஸ் ஏஎஸ்? அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். வாட் இஸ் ஏஎஸ்? அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் issued by சென்ட்ரல் கவர்மெண்ட், ரெக்கமெண்டேஷன் பை இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. ரெக்கமெண்ட் பண்ணது யாரு? நம்ம இன்ஸ்டியூட். இஷ்யூட் பை யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? இப்போ இந்தியேஸ்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு, இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்தியேஸ். அப்படின்னா என்னன்னா, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டையும் நம்ம பழைய ஏஎஸையும் மெர்ஜ் பண்ணி புதுசா ஒரு ஏஎஸ் கொடுத்துருக்கான். தட் இஸ் ஹவு டு டீல் வித் திங்ஸ் அப்படின்றதான். சி, எல்லாரும் யூனிஃபார்மா ஒரு திங்ஸ், ஒரு டிரான்சாக்ஷனை டீல் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். ஸோ எல்லாரும் இப்படிதான் டீல் பண்ணணும், ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்கறது தான் இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டோட வேலை. ஸோ இந்த ஏஎஸ்பி அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு என்ன பண்ணும், ஸ்டாண்டர்ட்ஸ் இஷ்யூ பண்ணிட்டே இருப்பான் ஃபார் டிஃபரெண்ட் டிரான்சாக்ஷன். அது மாதிரி டெப்ரிசியேஷனுக்கு தேர் வாஸ் ஒன் ஸ்டாண்டர்ட், AS6. என்ன ஸ்டாண்டர்டு? AS6 இருந்தது, பட் டெலிட்டட். அந்த ஸ்டாண்டர்ட் டெலிட் பண்ணிட்டான், மெர்ஜ்டு வித் AS10. AS10 is nothing but fixed asset. AS10 nothing but fixed asset. அதையும் நேம் சேஞ்ச் பண்ணிட்டான், ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். அப்போ டெப்ரிசியேஷனுக்கு எந்த ஏஎஸ் ரெஃபர் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கோ. டெப்ரிசியேஷனுக்கு எந்த ஏஎஸ் ரெஃபர் பண்ணணும்னா, earlier it was AS6. AS6 got deleted. Then depreciation rules எல்லாம் எங்க கொண்டு போஸ்ட் பண்ணிட்டான், AS10 ல ஆட் பண்ணிட்டான். AS10 name was fixed assets earlier. Later it becomes property, plant and equipment. This one standard, that is AS10, property, plant and equipment. Under Ind AS, it was 16. Under Ind AS, it was Ind AS 16. Depreciation schedule, Ind AS depreciation standard is Ind AS 16 does not deal with depreciation alone. It deals with property, plant and equipment. In that ஒரு பேரா இருக்கு ஃபார் என்னத்துக்கு, எப்படி கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நீ செக்ஷன்ஸ் படிக்கிற, கம்பெனி ஆக்ட்ல எப்படி செக்ஷன்ஸ் படிச்ச, அது மாதிரி சேம் வே அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல செக்ஷனை ரீப்ளேஸ் பண்ற வேர்டு வந்து பேரா. பேரா 1, பேரா 2, பேரா 3, பேரா 4ன்ற மாதிரி. இதுதான் வந்து ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பயாலஜி ஆஃப் டெப்ரிசியேஷன். ஓகேவா? எங்க இருந்தெல்லாம் டெப்ரிசியேஷன் பத்தி ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்கான். இப்போ டெப்ரிசியேஷன் கால்குலேஷனுக்கு போறேன். என்னென்ன 3 மெத்தட்ஸ் acceptable by this standards? AS10 இருக்கட்டும், Ind AS 16 இருக்கட்டும், acceptable by this standards என்ன மெத்தட்? ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், WDV மெத்தட் ஆர் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் மெத்தட். ரைட்டா? ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் இஸ் நதிங் பட் ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட் இருக்கு. இது டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்னு ஒன்னு இருக்கு. கரெக்டா? DBM, டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்னு நிறைய பேர் சொல்றாங்க, ஒரே கான்செப்ட் தான். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேஷன் போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன், WDV மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எப்போ யூஸ் பண்ணுவாங்க, WDV மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எப்போ யூஸ் பண்ணுவாங்க, நான் நேத்தியே சொன்னேன். The benefits derived from the such asset is equal all over the life. Now we will use என்ன மெத்தட்? இந்த வருஷமும் இந்த பில்டிங் வச்சு சேம் யூட்டிலைசேஷன் டெரிவேட்டிவ்ஸ். செகண்ட் இயர் சேம் யூட்டிலைசேஷன், தேர்ட் இயர் சேம் யூட்டிலைசேஷன். சார்ஜ் டெப்ரிசியேஷன் ஆன் என்ன மெத்தட்? எஸ்ஆர்எம் மெத்தட். சார், ஃபர்ஸ்ட் இயர் மிஷினரி வில் ஒர்க் வெரி வெல், செகண்ட் இயர் மிஷினரி வில் ஒர்க் வெல், அந்த வெரி போயிடும். தேர்டு வில் பி ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வில் பி ஒர்க்கிங், வெரி வெல்லும் வராது, வெரியும் வராது, வெல்லும் வராது, ஒர்க்கிங் மட்டும் இருக்கும். ஸோ என்ன ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதோட எஃபிஷியன்சி. ஆர் த பெனிஃபிட்ஸ் டெரைவ்ட் ஃப்ரம் சச் அசெட் வில் பி டிக்ரீசிங் ஃப்ரம் இயர் டு இயர், அப்படியே டிசெண்டிங்லயே போயிட்டு இருக்கும். கரெக்டா? அப்போ வில் யூஸ் என்ன மெத்தட்? அது நான் நேத்தியே சொல்லிட்டேன். இப்போ கால்குலேஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன். சி கவனி, 1 lakh asset value, 1 lakh
கால்குலேட்டர் எடுத்துரும் அப்போ அந்த கால்குலேட்டர் கூட 1 lakh asset value, life 10 years, life was 10 years, charge depreciation on SLM method on WDV method னு கொடுத்துருவோம். depreciation rate was 10% in case of WDV. கவனி, நானும் கொஸ்டினே சொல்ல, நீ என்ன கால்குலேட்டர் தட்டுறேனே அவசியம் இல்லை, கவனிக்கும் போது கொஸ்டினை கவனி. காஸ்ட் வாஸ் 1 lakh, காஸ்ட் எவ்வளோ 1 lakh. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கு ரேட் கொடுக்க மாட்டான், நல்லா புரிஞ்சுக்கோ, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கு ரேட் கொடுக்க மாட்டான். WDVக்கு ரேட் இல்லாம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கு யூ நீட் நாட், எது தேவை கிடையாது, ரேட் தேவை கிடையாது, ரேட் கொடுத்திருக்க மாட்டான். சம்டைம்ஸ் ஒன்ன ரேட் கண்டுபிடினுவான், அது சும்மா கொஸ்டின்ல 12th படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோயேன், ஃபைண்ட் அவுட் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கேட்டிருப்போம், அது தேவையே இல்லை, அது சும்மா டம்மி பீஸ். நம்மளுக்கு தெரியும் டெப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும். எதுல? SLMல irrespective ஆஃப் எது, irrespective ஆஃப் என்னது, பர்சன்டேஜ் ஆஃப் டெப்ரிசியேஷன். அப்ப எந்த மெத்தட்ல உனக்கு பர்சன்டேஜ் ஆஃப் டெப்ரிசியேஷன் தேவை கிடையாது, எந்த மெத்தட்ல கிடையாது, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல பர்சன்டேஜ் ஆஃப் டெப்ரிசியேஷன் தேவை கிடையாது. சம்டைம்ஸ் கொஸ்டின்ல கொடுத்திருப்பான், சம்டைம்ஸ் கொஸ்டின்ல கொடுத்திருக்க மாட்டான். ஓகேயா? இந்த அசியூம் இந்த இடத்துல 10% WDV இல்லையா, SLMல எத்தனை பர்சன்ட் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் டெப்ரிசியேஷன் எவ்வளவுன்னு சொல்லு. 1 lakh divided by 10 yearsனா எத்தனை பர்சன்டேஜ்? 10,000 per year டெப்ரிசியேஷனா. அப்ப 10,000 divided by 1 lakh into 100 is equal to what? 10%. 10,000 on 1 lakh is 10%. அப்ப SLMலயும் எத்தனை பர்சன்டேஜ் தான்? SLMலயும் 10% தான். இப்ப இந்த 10% தேவையா? ஃபர்ஸ்ட் இயர் 10,000 தெரியும், செகண்ட் இயர் 10,000 தெரியும், தேர்ட் இயர் 10,000 தெரியும். அந்த 10,000 10% தேவை கிடையாது. பட் ஆனா WDVல தேவை, கன்ஃபார்ம் தேவை. டெப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் இல்லாம WDVல டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண முடியாது. கரெக்டா இருக்கா? சோ இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஷெட்யூல ரெண்டா பிரிக்கிறேன். லைக் காஸ்ட் that is opening value, depreciation. After depreciation it will become what? இது காஸ்டா? காஸ்ட்ல டெப்ரிசியேஷன் போச்சுன்னா it will become what? WDV, return down value. return down by எதுல? depreciation return down பண்ணிருக்க. கரெக்டா? so cost minus depreciation is equal to what? return down. that is WDV closing. so first year cost will be 1 lakh. first year cost will be 1 lakh. depreciation 10,000. 90,000 WDV. the same 90,000 will be next year opening cost மாறிடுமா? இது opening WDV cost or opening WDV னு வச்சுக்கலாம். இது காஸ்ட், இது ஓபனிங் WDV. இது ஏன்னா இந்த வருஷம் பர்ச்சேஸ் இயர், அதனால காஸ்ட். அடுத்த வருஷத்துல இருந்து அது என்னவா மாறிடும்? WDV ஓபனிங். சோ அந்த 90,000 இங்க வந்துருமா? அகைன் 10,000 டெப்ரிசியேஷன் 80,000. கரெக்டா? தேர்ட் இயர் 80,000 ஓபனிங் WDV, 10,000 டெப்ரிசியேஷன் 70,000. ஆஃப்டர் 5th year the value of asset will be what? 50,000. after 6th year the value of the asset will be what? 40,000. after 7th year value will be what? 30,000. after 8th year value will be what? after 9th year value will be what? after 10th year 0. 5th year depreciation what? 4th year depreciation, third year depreciation 10,000, 4th year depreciation 10,000, 5th year depreciation 10,000, 6th year depreciation 10,000, 7th year depreciation, 8th year depreciation, 9th year depreciation, 10th year depreciation. அப்போ under straight line method depreciation will be equal in all the years unless otherwise some external factor hit into that. what is external factor sir? revaluation. revaluation உள்ள வராத வரையும் straight line method of depreciation, under straight line method of depreciation amount will be equal all over the life of the asset. இதுல எந்த டவுட்டும் இல்ல. இப்ப 10th year எப்படி சொன்ன? 10,000. 9th year எப்படி சொன்ன? 10,000. ஏன்னா depreciation will be equal in all the years. சரி, இப்போ WDVல சேம் கொஸ்டின் WDVல கால்குலேட் பண்ற. இதெல்லாம் நீ படிச்சிருப்ப, சப்பா தானே? கரெக்ட் தானே? 12th படிச்சிருப்பல. பட் இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டேன், எல்லாமே 12th சொல்லி கொடுத்துட்டா அப்புறம் நான் எதுக்கு? கவனி, காஸ்ட் WDV, சாரி depreciation WDV. see ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. எதுக்கு இதுக்கு ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட்னு வச்சாங்க தெரியுமா? தெரியாதுல? எனக்கும் தெரியாது, சும்மா கேட்டேன். கவனி, அவன் ஏதோ போகும்போது ஒரு பேரை வச்சுட்டு போயிட்டான், நம்ம அதை படிக்கணும்.
Cost depreciation WDV. Cost is 1 lakh. Same 1 lakh. 10% of what? Cost 1 lakh. Depreciation WDV எத்தனை percent? 10%. On cost 10% போடுவியா? 10,000. WDV 90,000. This will become next year opening. Next year WDV what? Next year depreciation what? In this 90,000 you have to calculate depreciation. This is called WDV method. See, understand the core or the inner concept or the depth concept. Understand maniko. Original cost method, we will apply the rate at always the original cost. The original cost என்ன? Second year ko original cost தான் apply பண்ணுவோம். Third year ko original cost தான் apply பண்ணுவோம். Fourth year ko original cost. Fifth year ko original cost. But on WDV, we'll apply the rate on the WDV. What is the WDV? இங்கேயும் WDV வருதுல்ல? இதுவும் WDV தான். இதுல நீ depreciation apply பண்ணினா அது return on value method. இதுல depreciation apply பண்ணினா நீ straight line value method. இப்போ second year க்கு எதுல apply பண்ணுவ? Cost. இங்க straight line methodல second year க்கு எதுல apply பண்ணுவ? Cost. Third year க்கு cost. Fourth year க்கு cost. Fifth year க்கு cost. எல்லா வருஷமும் depreciation will be calculated on cost. ஆனா WDV ல we will calculate depreciation on WDV. சார் அப்ப காஸ்ட் மெத்தடா இருக்கும், SLM இருக்கட்டும், WDV இருக்கட்டும், SLM இருக்கட்டும், காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன் இஸ் வாட்? WDV. இந்த மெத்தட் அந்த மெத்தட் irrespective of the method, cost something minus depreciation is equal to what? While calculating depreciation, the percentage is applied on cost na SLM, the percentage is applied on the WDV na WDV method or diminishing balance method. சரியா? இப்போ we will calculate depreciation on what? This 90,000. அப்ப 90,000 ல 10% what? 9,000, 81,000. Next year 81,000 will come here. இங்க 8,100. கரெக்டா ராஜா? ரிமைனிங் இருக்கிறது 72,900. 71,900. உன்னெல்லாம் கேட்ட மத்தியா? 81,000 minus 10% what? 72,900. கரெக்டா தான் போட்டேன். சரி கவனி. Fifth year what will be the depreciation? Sir, we have to calculate la sir. For 8th year, இங்க மட்டும் calculate பண்ணாம சொன்னா அங்கேயும் calculate பண்ணாம சொல்லு. இங்க ஒரே வேல்யூ calculate பண்ணாம சொல்லிட்டா இங்க அப்ப எப்படி calculate பண்ணோம்? வருஷம் போடணுமா? போட்டினா நீ தான் முட்டாள். அப்போ எனக்கு வருஷம் போட்டு 10வது வருஷம் டெப்ரிசியேஷன் எனக்கும் சொல்ல தெரியும், என் ஃப்ரெண்டுக்கும் சொல்ல தெரியும். நான் டீச்சர் ஆனதுக்கு காரணம் அவன மாதிரி calculate பண்ணி சொல்லக்கூடாது. அப்போ அவனோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெக் இருந்தா நான் டீச்சர் ஆக முடியும். அப்ப அடுத்த ஒரு நான் சிஏ ஸ்டூடெண்ட் இருக்கான், பிகாம் படிக்கிறான், அவன் உட்காந்துனா 10 வருஷத்துக்கு நான் 500 வருஷத்துக்கு கொடுத்தாலும் உட்காந்து அசைன்மெண்டா போட்டு டெப்ரிசியேஷன் சொல்லிடுவான். பட் நம்ம 500 வருஷத்துக்கு அவன மாதிரி கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு அசிங்கம் இல்ல? டக்கு நம்ம கால்குலேட் பண்ணுமா இல்லையா? கால்குலேட் பண்றதுனால கவனி. இப்போ எப்படி ஃபில் அப் பண்றது மட்டும் பார். டெப்ரிசியேஷன் 5th year depreciation is what you know? 5th year depreciation தெரியாதுல? அடுத்த வருஷம் டெப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவ? 72,900. கரெக்டா? See, நல்ல calculator கவனி. calculatorல first year depreciation is what? Under SLM method, under WDV method, under WDV method, under SLM method, depreciation of first year will be same. எந்த மெத்தட்ல போனாலும் depreciation for the first year will be same. 10,000, 10,000. SLM method, the depreciation amount will be same all over the life. But WDV method, the depreciation will be decreasing. See, இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன், நல்லா கவனி. First year depreciation 10,000. First year depreciation எவ்வளோ? எத்தனை பர்சன்ட் depreciation? Depreciation depreciate பண்ணு -10%. Second year depreciation -10%. Third year depreciation -10%. Fourth year depreciation -10%. Fifth year depreciation -10%. Sixth year depreciation -10%. Seventh year depreciation. Depreciation depreciate பண்ணா WDV கிடைக்கும். You should not do 72,900 minus into 10%, 7,290. கரெக்டா? remaining 65,610. 65,610 10%. அப்புறம் 5,9040. 5,9040 into 10%. அப்படிலாம் போட்டுட்டான் என்ன கண்டுபிடிக்க முடியாது? ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. Sir, what will be the depreciation for 8th year? How will you calculate? நம்ம கிளாஸ் எடுக்கும் போதுதான் வாசல்ல காய்கறிக்காரன், பழைய பட்டுக்காரன் எல்லாம் வருவான். ஜோனி என்ன கொஸ்டின் கேட்டா?
How will you calculate 8th year depreciation? Correct? 10,000 minus 10% minus 10% minus 10% minus 10% minus 10%. You will arrive the 8th year depreciation of, for example, first year, second year, third year, fourth year, fifth year, sixth year, fifth year 5904 minus 10%, 5313.6. Seventh year are minus 10%, 4782.24 depreciation கட்சிச்சா. சோ இப்ப 10th இயர் கேட்டா சொல்லிடுவியா minus 10% minus 10%. இப்ப நான் क्वेश्चन ஒண்ணா மாத்தினே வரேன். ஃபர்ஸ்ட் எத்தனை வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் கேட்டாலும் சொல்ல தெரியுமா? எப்படி சொல்லுவ? minus 10% minus 10% minus 10% minus 10% போட்டா என்ன ஆயிட்டே வந்துட்டு இருக்கும்? டெப்ரிசியேட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். கரெக்டா? கரெக்டா? இப்ப ஆன்சர் சொல்லிடுவல்ல. இப்போ நான் கேட்க போற கேள்வி, வாட் வில் பி த WDV? இங்க நான் கேட்டேன்ல ஒரு கேள்வி வந்துட்டேன். 5th இயருக்கு அப்புறம் WDV என்னன்னு கேட்டேன்ல. 5 வருஷம் டெப்ரிசியேஷன் 50,000 போயிடும், மீதி 50,000 இருக்கும். 6th இயருக்கு அப்புறம் டெப்ரிசியேஷன் என்ன? இங்க 6th இயருக்கு அப்புறம் அசெட் வேல்யூ என்ன? 40,000. எப்படி சொன்னேன்? 6 வருஷத்துக்கு 10,000 10,000 10,000 10,000 போவே. அப்ப 10,000 10,000 10,000 மைனஸ் பண்ணா 40,000 பாக்கி இருக்கும். 8th இயருக்கு அப்புறம் வேல்யூ வில் பி வாட்? 20,000. 9th இயருக்கு அப்புறம் வேல்யூ வில் பி வாட்? 10,000. 10th இயர்ல வேல்யூ வில் பி 0. ஆஃப்டர் செகண்ட் இயர் எப்படி சொன்ன? ஃபர்ஸ்ட் இயர் 10,000 டெப்ரிசியேஷன் சார்ஜ், செகண்ட் இயர் 10,000 டெப்ரிசியேஷன் சார்ஜ். அப்ப ஆஃப்டர் செகண்ட் இயர் தி வேல்யூ வில் பி 80,000. தேர்ட் இயர் வேல்யூ வில் பி 70. ஆஃப்டர் ஃபோர்த் இயர் வேல்யூ வில் பி 60. ஆஃப்டர் ஃபிஃப்த் இயர் வேல்யூ வில் பி 50. இங்க ஈஸியா சொல்லிட்டியா? இப்போ நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா, வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் த அசெட்? தட் இஸ் என்னது? ரிட்டர்ன் டவுன் வேல்யூ WDV ஆஃப்டர் 8th இயர். இது இன்டு 10 போடலாமா? இப்போ இங்க ஆஃப்டர் 8th இயர் என்ன கேப்பா? 8th இயர் டெப்ரிசியேஷன் வாட்? 8,000 80,000. 1 lakh minus 80,000 வாட்? 20,000 will be the value ன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இங்க 8th இயர் டெப்ரிசியேஷன் எப்படி? 8th இயர் WDV எப்படி சொல்லுவேன்? என்னப்பா? சரியா? இது இப்ப இந்த டெப்ரிசியேஷன் தெரியாது எப்படி சொல்லுவா ஆன்சர்? இப்ப டெப்ரிசியேஷன் தெரிஞ்சிச்சு ஆன்சர் சொல்லிட்டேன். சரி, அந்த மெத்தட் நான் வரேன், பின்னாடி சொல்றது வரேன். See, how will you calculate depreciation? என்னாச்சு? இல்ல என்னன்னு சொல்லு. போ ஏஞ்சி போ கீழே, அவ்வளவுதான். கீழே போடா, நிப்பாண்டா போடா. ஜோனி, இந்த டெப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ண? 10,000ல 10% மைனஸ் பண்ண, இதுல 10% மைனஸ் பண்ண, இதுல 10% மைனஸ் பண்ண, இதுல 10% மைனஸ் பண்ண. டெப்ரிசியேஷன் என்ன பண்ணிட்டே வந்த? இயர் ஆன் இயர் டெப்ரிசியேட் பண்ணிட்டே வந்த. WDV மெத்தட்ல டெப்ரிசியேஷன் என்ன ஆயிட்டே இருக்கும்? குறைஞ்சிட்டே இருக்கும். சோ டெப்ரிசியேஷன் டெப்ரிசியேட் பண்ண. சோ வாட் வில் பி த வேல்யூ ஆஃப்டர் 8th இயர்னு கேட்டினா எப்படி தெரியுமா கால்குலேட் பண்ணோம்? இந்த காஸ்ட் மைனஸ் இந்த டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணா இது வரும். பட் அப்படி போட்டா நம்ம பிகாம் ஸ்டூடெண்ட் ஆயிடுவோம்ல. நம்ம டைரக்டா இந்த ஆன்சர் அரைவ் பண்ணணும். வித்தவுட் டெப்ரிசியேஷனே இருக்க கூடாது என்கிட்ட. சி நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க எப்படி ஆஃப்டர் 8th இயர் வேல்யூ பி 20,000 சொன்னேன்? 1 lakhல 8% டெப்ரிசியேஷன் 80,000 மைனஸ் பண்ணா 20,000 வேல்யூ. இங்க உன்னால அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா டெப்ரிசியேஷன் என்ன ஆயிட்டே இருக்கு. அப்ப டைரக்டா இந்த வேல்யூ உனக்கு வேணும்னா நீ என்ன பண்ணக்கூடாது? உட்காந்து இதெல்லாம் ஆட் பண்ணி அதை 1 lakhல இருந்து மைனஸ் பண்ணக்கூடாது. ஆர் இது மைனஸ் இது, இது மைனஸ் இது, இது மைனஸ் இதுன்னு போட்டு சொல்லக்கூடாது. டைரக்டா இந்த வேல்யூ கேட்டிருந்தா நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன், கவனி. அசெட் வேல்யூ வாட்? 1 lakh. ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் வாட்? 90,000. இதை குறைச்சிட்டே இந்த பக்கம் கன்வெர்ட் பண்ணியா இதை 10% குறைச்சிட்டே ஆன்சர் வந்துடும். சே எக்ஸாம்பிள் 90,000 மைனஸ் 10% போடு 81,000. மைனஸ் 10% போடு 72,900. மைனஸ் 10% போடு 65,610. மைனஸ் 10% போடு 590,409. மைனஸ் 10% போடு 53,144. மைனஸ் 10% போடு 47,829. இது இங்க வந்திருக்குமா? அதுல 10% டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்றியா? ஆன்சர் 43046. மேட்டர் ஆஃப் 2 minutes 1 minute? மேட்டர் ஆஃப் 1 minute ஆன்சர் அரைவ் பண்ணிடலாம். யூ ஷுட் நாட் ஆட் திஸ் டெப்ரிசியேஷன். பண்ணலாம், கரெக்ட் தான், நான் இல்லன்னு சொல்ல. ஆன்சர் வருமானு கேட்டா 5 + 3 8 தான். பட் அந்த 5 + 3 8 நீ 5 + 3 8 படிக்க கூடாது. எப்படி இப்படிலாம் அந்த 8 அரைவ் பண்ணலாம் தான் பார்க்கணும். சோ இப்போ இங்க 8th இயர் வேல்யூ எப்படி சொன்ன? ஈஸியா சொல்லிடலாம். 10 இயர் 10,000 டெப்ரிசியேஷன். அப்ப 8 இயருக்கு 80,000 டெப்ரிசியேஷன். வேல்யூ வில் பி 20,000. இங்க இந்த அமௌண்ட் நான் எப்படி சொல்றேன்? 43,046 நான் எப்படி அரைவ் பண்றேன்? இப்போ 10th இயர் டெப்ரிசியேஷன் வேணுமா? உனக்கு என்ன வேணும்ன்றதுதான் மேட்டர். சார் எனக்கு 10th இயர் டெப்ரிசியேஷன் வேணும். அப்ப டெப்ரிசியேஷன் 10 இயருக்கு டெப்ரிசியேட் பண்ணு. எனக்கு 10th இயர் வேல்யூ வேணும். காஸ்ட் 10 இயருக்கு டெப்ரிசியேட் பண்ணு. எக்ஸாம்பிள் காஸ்ட் 1 lakh. ஃபர்ஸ்ட் இயர் வேல்யூ வில் பி 90,000. ஃபர்ஸ்ட் இயர் எண்ட் வேல்யூ வில் பி, செகண்ட் இயர் 81,000. தேர்ட் டைம் பண்ணினா
4th டைம் பண்ணினா 5th டைம் பண்ணினா ஆன்சர் வந்துனே இருக்கும். சோ என்ன உனக்கு வேணும் அப்படின்றதுதான் மேட்டர். சார் கவன். இப்போ say example under SLM method you are charging depreciation. Depreciation of 8th year was 10,000. Depreciation was 10,000. Depreciation was 10,000. ஏதோ ஒரு வருஷத்துக்கு 8th year 5th year ஆலாம் தெரியாது. Depreciation was 10,000. 10% depreciation. Rate was 10%. Find out the value of WDV. WDV என்ன அப்படின்னா என்ன? ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். அந்த வருஷத்துக்கு ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் WDV. கரெக்டா? அது கண்டுபிடி ஃபார் 10th 9th இயர்னு சொல்றான். கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. நான் என்னன்னே சொல்லல, காஸ்ட் சொல்லல, என்னோட அசெட் வேல்யூ நான் சொல்லல. டெப்ரிசியேஷன் 10,000 சொல்லியிருக்கேன், 10% சொல்லியிருக்கேன். நீ என்ன பண்ணணும்? டைரக்டாலாம் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த காஸ்ட், அகைன் யூ ஹவ் டு டெப்ரிசியேட். கரெக்டா? அப்ப டெப்ரிசியேஷன் 10,000 டிவைடட் பை 10% எவ்வளோ? 1 lakh. First year 10,000, second year 10,000, third year 10,000. After 9th year the value will be 10,000. சார் எப்படி சார் 10,000 சொன்னீங்க? 9 year after 9th year கேக்குறானா? அப்ப 9 years க்கு we will be charging depreciation. 9 year க்கு each year எவ்வளவு சார்ஜ் பண்ணிருப்ப depreciation? 10,000 10,000 10,000 9 year க்கு சார்ஜ் பண்ணிருப்பியா? அப்ப 10 plus 10 plus 10 plus 10 plus 10 plus 10 plus 10 90,000. 1 lakh minus 10,000. This much work we have to do under SLM method, but under WDV method. For example, $53,144.1 is the depreciation for some year. ஏதோ வருஷத்தோட, எந்த வருஷம் நம்ம சொல்லல, ஏதோ ஒரு வருஷத்தோட depreciation was what? 53,144. during the life ஏதோ ஒரு வருஷத்தோட depreciation was 10% depreciation. 10% depreciation. Find out WDV. Find out for this year. Find out WDV for this year. Sir, எந்த year சார் தெரியாது? Depreciation for ஏதோ ஒரு year, nth year, 7th year, 6th year, 5th year was 53,141. Depreciation percentage was what? 10%. Find out the WDV for this year, this nth year. WDV na என்ன சார்? WDV na always closing, not opening. இப்ப 7th year WDV கேட்டிருக்கானா 7th year opening சொல்லக்கூடாது, 7th year ஓட closing. ஏன்னா WDV na written down value. WDV means after depreciation. SLM மெத்தட்லயும் depreciation போக மிச்சம் வரது என்னதான்? SLM மெத்தட்லயும் cost minus depreciation is what? WDV. WDV மெத்தட்லயும் cost minus depreciation is what? WDV. But under SLM we will calculate depreciation on this cost. But under WDV we will calculate depreciation on this amount. WDV ல calculate பண்றதுனால தான் அது WDV மெத்தட். கரெக்ட்டா? காஸ்ட் கால்குலேட் பண்றதுனால தான் அது ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட். சரி, இப்போ எனக்கு இது கண்டுபிடி அப்படின்னா முடியலாமா? ஈஸி. ஆனா இப்போ உனால முடியாது, நான் சொன்னதுக்கு அப்புறம் உனால ஈஸி. சரி, எக்ஸாம்பிள் சம் இயர் டெப்ரிசியேஷன் will be what? 53,141. this amount will be, இந்த ஒரு அமௌண்ட்ல 10% போட்டு தானே இந்த அமௌண்ட் வந்திருக்கும். இந்த ஒரு அமௌண்ட்ல 10% போட்டு தானே இந்த அமௌண்ட் வந்திருக்கும். இந்த அமௌண்ட்ல இருந்து இதை மைனஸ் பண்ண இது கிடைச்சிருமா? இந்த அமௌண்ட் தெரியாது, பட் அந்த அமௌண்ட்ல 10% இதுன்னு தெரியும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா இதுன்னு தெரியும். சரி, எக்ஸாம்பிள் எக்ஸ்ல 10% வாஸ் 53,141. அது எவ்வளவு? எக்ஸ் கண்டுபிடிச்சிரு. அந்த 53,141, அந்த எக்ஸ்ல 53,141 மைனஸ் பண்ணா கரெக்டா? அப்போ 53 இல்ல 53,144 14.4. 53,144.4 is depreciation for 1 year. இது ஏதோ ஒரு இதுல 10%, ஏதோ ஒரு இதுல. அப்ப அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிப்பா? எக்ஸாம்பிள் x into 10% is equal to 5314.4. அப்ப x is equal to 5314.4 divided by 10%. கரெக்டா? சிம்பிள் கால்குலேஷனா? அப்படின்லாம் நீ மேல படிக்க கூடாது, இது மாதிரிலாம் படிக்க கூடாது. 5,314 ரூபாய், that is 5,314 is 10%. அப்ப 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 5314.4 divided by 10%.
10% எப்படி divided by 10 into 100 calculatorல அதெல்லாம் நீ போடவே தேவையில்ல 5314.4 divided by 10%. அப்ப will be 53144 minus 10%. 5314.4 போட்டினா 47829.6. You will arrive the depreciation, you will arrive the closing WDV, you will arrive the opening WDV. சின்ன துடுப்பு தான். என்ன துடுப்பு? 8th year depreciation கொடுத்திருந்தான் ஆர் 5th year depreciation கொடுத்திருக்கான். ஓப்பனிங் தெரியாது, க்ளோசிங் தெரியாது, depreciation மட்டும் கொடுத்திருக்கான். ஓப்பனிங் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். க்ளோசிங் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். புரியுதா ராஜா? எந்த வருஷத்துல இருந்து வேணா நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டார்ட் பண்ணி ஆன்சர் போடலாம். கரெக்டா ராஜா? சி ஷார்ட் கட் ரொம்ப முக்கியம் ராஜா. டூயிங் சிபிடி ஆர் டூயிங் இன்டர் ஷார்ட்கட் ரொம்ப முக்கியம். ஷார்ட்கட் இஸ் நாட் டூயிங் சம்திங் ஷார்ட். ஓகேவா? ஷார்ட்கட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் யூ கேனாட் டூ த ஷார்ட்கட். உனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரியாம WDVனா என்னன்னு தெரியாம ஒரு 9th பையனுக்கு இது மாதிரி தட்டுற ஆன்சர் வரும் சொன்னா அவன் தட்டுவான். ஆனா ஏன் தட்டுறோம் தெரியாது, என்ன ஆன்சர் எழுதணும்னு தெரியாது. இப்போ 9th பையனுக்கு இந்த 10,000 போட்டுக்கோப்பா, 10% மைனஸ் பண்ண 10% மைனஸ் பண்ண 10% மைனஸ் 10% ஒரு 3வது பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா போடுமா போடாதா? அந்த அந்த புள்ளையோட கால்குலேட்டர்ல ஆன்சர் வருமா வராதா? வரும். பட் அந்த பொண்ணுக்கு அது ஏன் தெரியாது, எதுக்கு பண்றோம் தெரியாது, அதை வச்சு என்ன பண்ணணும் தெரியாது. பட் ஷார்ட்கட் இஸ் நாட். நல்லா கவனிச்சுக்கோ, ஷார்ட்கட்டுங்கிறது சும்மா ஈஸியா போடுறது. நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் கிடையாது. வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் யூ கேனாட் டூ த என்னது ஷார்ட்கட்டை புரிஞ்சுக்க முடியாது. சரி, எக்ஸாம்பிள் மேக்ஸ்ல ஒரு சாப்டர் இருக்கும், கோரிலேஷன் அப்படின்னு சாப்டர் படிச்சிருப்ப. எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 கொடுத்திருப்பான். 10 8 11 9 7 14 10 9 9 இப்படி கொடுத்திருப்போம். Find out the correlation regression. X minus x bar whole square, y minus y bar whole square, root deviation. Answer சொல்லுவியா? 2 minutes, matter of second answer. When you don't understand the concept, you will not understand the shortcut. See, 10 increasing to 11. When x increases, y decreases with the same number. If x increases, y decreases with the same number. இங்க 3 add, இங்க 3 less. இங்க y increases with எவ்வளோ? It decreases with 4. இங்க y increases with 4. அப்போ it is imperfectly correlated. இது ஏறுனா இது இறங்குது, இது ஏறுனா இது இறங்குது, இது இறங்குனா இது. அப்போ imperfectly correlated அர்த்தம். இது இந்த பக்கம் போனா இது இந்த பக்கம் போகுது. இது ஏறுனா இது இறங்குது, இது இறங்குனா இது ஏறுது. ரெண்டுமே ஏறுனதுன்னா பர்ஃபெக்ட்லி கோரிலேட்டட். ரெண்டுமே இறங்குனதுன்னா பர்ஃபெக்ட்லி கோரிலேட்டட். ஒன்னு ஏறுது இன்னொன்னு இறங்குதுன்னா அது இம்பர்ஃபெக்ட்லி கோரிலேட்டட். ஆன்சர் வில் பி -1. நீ இதை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு நேரம் தெரியும்? மினிமம் யூ வில் பி யூசிங் யுவர் மைண்ட், கால்குலேட்டர், ஒர்க், புக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மினிமம் வேஸ்ட் ஆஃப் 5 minutes எல்லாத்தையும் ஆட் பண்ணி x bar y bar x minus x bar x minus y minus y bar x minus x bar whole square y minus y bar whole square root of x minus x bar whole square போட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்துட்டு x barல டிவைட் பண்ணி you will find out the correlation regression of the answer. Mathematics of the biology of the science. But behind the concept, behind the scene சொல்ற மாதிரி answer is -1. சார் இப்போ இங்க 14ல இருந்து 10 ஏறுது, எவ்வளோ? 4 படுத்துது. ஆனா இங்க வந்து 3 தான் ஏறி இருக்கு சார், எக்ஸாக்டா ஏறலையே. அப்ப ஆன்சர் will be minus but not -1. இது ஏர், இது என்ன ஆகுது? இங்க பிளஸ் டிக்ரீஸா, இங்க என்ன ஆகுது? இன்க்ரீஸ் பட் நாட் வித் த சேம் நம்பர். அப்ப பர்சன்டேஜ் ஆன்சர் will be minus but not -1. அப்ப மைனஸ் சம்வேர் -9 -8 -7 அப்படி இருக்கும். ஆன்சர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோயேன் 0.76 0.65 0.25 -0.97 கொடுத்திருப்போம். ஆன்சர் will be -0.97. Choosing this option will take minimum of 2 seconds or 3 seconds. Minimum 2 seconds, maximum 5 seconds அந்த சமம் முடிச்சிடலாம். If you are doing with the formula, procedural steps, you will be wasting time of 5 minutes. அந்த 5 minutesல 5 क्वेश्चन ஆன்சர் போட்டு போயிடலாம். இப்போ இந்த -9 எப்படி ஈஸியா அரைவ் பண்ண? இது அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் ஆர் நாட்? இதான் கோரிலேஷன்.
திஸ் இஸ் வாட் கால்டு கோரிலேஷன். இதுக்கும் ரிலேஷன் எப்படி இருக்கு? நான் ஒரு கோரிலேஷன் சொல்றேன், ஆன்சர் சொல்றியா? 10 11 9 9 11 8 13 8 11 8 14 16 8. இது 10ல இருந்து 11 இன்க்ரீஸ் ஆகுது. இது பார்த்தா அப்படியே இருக்கு. இது 11 அப்படியே இருக்கு. இது 9ல இருந்து 8 டிக்ரீஸ் ஆகுது. அப்ப இம்பர்ஃபெக்ட்லி கோரிலேட்டட் கிடையாது, பர்ஃபெக்ட்லி கோரிலேட்டட். இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது ராஜா. ஆன்சர் 0. இது ஏறி இதுவும் ஏறினதுன்னா பர்ஃபெக்ட்லி கோரிலேட்டட். இது இறங்கி அதுவும் இறங்குச்சுன்னா பர்ஃபெக்ட்லி கோரிலேட்டட். இது ஏறும் போது இதுவும் ஏறிச்சுன்னா பர்ஃபெக்ட்லி, இது இறங்கும் போது இது இறங்குச்சுன்னா பர்ஃபெக்ட். இது ஏறும் போது இது இறங்குதுன்னா இம்பர்ஃபெக்ட். இது இறங்கும் போது இது ஏறுதுன்னா இம்பர்ஃபெக்ட். அது நவுன் தான் நவராட்டி என்ன, நான் என் வேலையை பார்த்துன்னு இருக்கேன்னு சொல்லி இது தனியா ஒரு பக்கம் போகுது, அது தனியா ஒரு பக்கம் போகுதுன்னா இது ரெண்டுத்துக்கும் நோ கோரிலேஷன் அர்த்தம். ஆன்சர் இஸ் 0. இது ரெண்டுத்துக்கு என்ன இல்ல? கோடி எல்லாம் தெரியுமா? சரி, இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்னு கேப்பியா? ஃபைனல்ல இதுதான் ஒரு சாப்டர், 16 மார்க். சரியா? கவனி, ஃபைனல்ல ஒரு சாப்டர் ராஜா. போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட்ல இந்த ஷார்ட்கட் தெரியாம நீ வந்து ஷார்ட்கட் தெரியாம ஃபார்முலா போடலாம். அங்கேயும் உட்காந்து இந்த ஃபவுண்டேஷன் இங்க ஒழுங்கா படிக்காதவங்க என்ன பண்ணுவான், அங்கேயும் உட்காந்து இதே ஷார்ட்கட் போட்டுன்னு இருப்பான், இதே சம் போட்டுன்னு இருப்பான். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லணும். அதுதானே சிஎஸ் ஸ்டூடெண்ட். கவனி, இதெல்லாம் நம்மளும் பிகாம் ஸ்டூடெண்ட் ஈக்குவலா போயிடக்கூடாது. சரியா? பிகாம் படிக்கிறோம் நம்ம, சிஏ பிளஸ் பிகாம் படிக்கிறோம், ஆர் சிஏ மட்டும் படிக்கிறோம். அப்ப அவனோட நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாவது சில விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. அன்யூட்டி, ரேஷியோ, ஐஆர்ஆர் சொல்றேன். எக்ஸாம்பிள் அன்யூட்டி சாப்டர்ல ஒன்று எடுத்துருவோம். வாட் இஸ் த என்னது ஏதோ ஒன்று சொல்லுவோம், ஈக்குவலைஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஈக்குவலைஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்னு ஒன்று கேட்பான். ஆறு என்னது எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்னன்னு கேட்பான். 10% செலவாகுது, 2% ஆகுது. அதெல்லாம் நீ வில் பி டூயிங் கால்குலேஷன் ஃபார் 1 பேஜ். தட் இஸ் மேட்டர் ஆஃப் 2 டைம்ஸ். அவ்வளோதான் ஆன்சர். சரி, அது டீச் பேக். அது அப்புறம்லாம் கடைசியா டீச் பண்றேன். ஷார்ட்கட்ஸ்லாம் பின்னாடி சொல்றேன். சரி, டெப்ரிசியேஷன் இப்ப திருப்பி உள்ள வரும். சோ சரி, இப்ப டெப்ரிசியேஷன் என்ன ப்ராப்ளம்? சி, ஒரு அசெட் கொடுத்து அதை 10 வருஷத்துக்கு டெப்ரிஷியேட் பண்ணு சொன்னா நம்ம பையன் பண்ணிடுவோம். டபிள்யூடிவில பண்ண சொன்னாலும் பண்ணிடுவான், எஸ்எல்எம்ல பண்ண சொன்னாலும் பண்ணிடுவான். எப்படி சார்? டபிள்யூடிவில 10 10 10 10 ஃபர்ஸ்ட் இயர் பிஎன்எல் 10,000 டெப்ரிஷன், செகண்ட் இயர் பிஎன்எல் 10,000 டெப்ரிஷன், தேர்ட் இயர் பிஎன்எல் டெப்ரிஷன், ஃபோர்த் இயர் 10,000 10,000 எஸ்எல்எம்ல போட்டுட்டே போயிடுவான். டபிள்யூடிவினா சரி, இப்போ என்ன ஒரே ஒர்க் பண்றியா? அசெட் வேல்யூ 1 lakh, அசெட் வேல்யூ depreciation under SLM, depreciation under WDV சொல்றியா? SLM WDV for 5 years வச்சுக்கலாமா? 5 years. அப்ப depreciation percentage ஏறி போயிடும் 20%. ஏன் சார்? 5 year னா 20,000 depreciation divided by 1 lakh into 100 போட்டா depreciation percentage will be what? 20%. சரி, இப்ப 20%ல depreciation சொல்றியா first 5 வருஷத்துக்கு? கரெக்டா? WDV ல SLM ல சொல்லு, first year depreciation will be 20,000, second year depreciation, third year depreciation, fourth year depreciation, fifth year depreciation, sixth year depreciation will be 0. Sixth year there will not be any asset. See one thing, one more like கேட்பான், or true or false like கேட்பான். Under WDV method of depreciation, depreciation will be 0 at the end of the life னு கேட்பான். Depreciation will never be 0 under WDV method. Depreciation will be diminishing, but it will never be 0. எக்ஸாம்பிள் 10,000 அதுல 10%, 9,000 அதுல 10%, குறைஞ்சிக்கிட்டே வருமே தவிர 1 ரூபாய் அதுல 10%, 0.9 அதுல 10%, 0.82 அதுல 10%, 0.008 போகுமே தவிர the depreciation will never be equal to 0. But depreciation under SLM will be 0 under a certain life after 6 years 0 for that asset. கரெக்டா இல்லையா கோடி? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஏன் ஸ்ரீனா மாறிடாது. இங்க வா, அக்கௌண்ட்ஸ் தான் நடத்திட்டு இருக்க. நீ பெருசா யோசிக்கிற அளவுக்கு மூளையே தேவையில்ல. மூளை இருக்கேன்னு கசக்காத. இங்க வா. Under WDV method of depreciation, first year depreciation will be what? 20,000 ரூபாய். நான் சொல்லி கொடுத்ததை வச்சு சொன்னா நீ செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் சொல்லலாம். 20,000 மைனஸ் 20,000 minus 20%, depreciation will be 16,000. Third year depreciation will be minus 10%, 14,400. Fourth year depreciation will be, 16,000 minus 20%, 12,800 minus 20%, 10,240
-20%, 8192. இது புரியுதா சார்? அசெட் வேல்யூ கொடுக்கல, எதுவுமே கொடுக்காம நீங்களே டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்றீங்க, இது தெரியணும். அசெட் வேல்யூ கொடுக்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் கொடுத்துட்டேன், எஸ்எல்எம்ல கால்குலேட் பண்ண தெரியும், ஈக்குவல் டபிள்யூடிவில கால்குலேட் பண்ண தெரியும், அப்படியே டிமினிஷ் பண்ணிட்டே வர வேண்டியதான். எத்தனை பர்சன்ட் டெப்ரிசியேஷன் அத்தனை பர்சன்டேஜ் குறைச்சிட்டே வா, கால்குலேட் பண்ணல. இப்போ டெப்ரிசியேஷன் என்ட்ரி பாஸ் பண்றது என்னது? அசெட் விக்கலாம் இல்ல, வெறும் 5 வருஷத்துக்கு கணக்கு எழுதுன்னு சொல்றான். கணக்கு எழுதுறது கஷ்டமா ராஜா? ஓபன் அசெட் அக்கவுண்ட், இன்னொரு அசெட் அக்கவுண்ட். சார் வேற வேற அசெட்டா? ஒரே அசெட் தான். இது எஸ்எல்எம் காக ஓபன் பண்ணிருக்கேன், இது டபிள்யூடிவி மெத்தட்ல. ஒரே அசெட். அசெட் வேல்யூ எவ்வளோ? 1 lakh. அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது அசெட் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் என்ட்ரி போடுவியா? அசெட் இன்க்ரீசிங், கேஷ் பேலன்ஸ் டிக்ரீசிங். அசெட் இன்க்ரீசஸ் டெபிட், அசெட் டிக்ரீசஸ் கிரெடிட். அசெட் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் 1 lakh. இங்கேயும் டு பேங்க் 1 lakh. சார் 2 கேஷ் போடலாமா 2 பேங்க் போடலாமா? எது வேணா போடலாம், இன்வேரியபிளி எது வேணா யூஸ் பண்ணு. சப்போஸ் கொஸ்டின்ல அசெட் பர்ச்சேஸ்டு worth rupees 1 lakh த்ரூ செக்னு கொடுத்தானா 2 கேஷ்னு போட்டுறாங்க. 2 என்னன்னு கொடுத்துருக்கான்? த்ரூ. அப்போ நீ பேங்க் தான் போடணும், ஓகேவா? த்ரூ கேஷ் கொடுத்தானா கேஷ் தான் போடணும். ஒண்ணுமே கொடுக்கல கொஸ்டின் நீ சைலண்டா பேங்க் போட்டுக்கோ, கேஷ் போட்டுக்கோ, இன்வேரியபிளா நீ எது வேணா யூஸ் பண்ணிக்கோ. சரி, அசெட் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க், அசெட் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க். இது ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல எப்போ? ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல பை டெப்ரிசியேஷன். ஏன் சார் டெப்ரிசியேஷனை கிரெடிட் பண்றீங்க? ரொம்ப சிம்பிள் கேள்வி, ஆன்சர் ஆல்சோ சிம்பிள். அசெட்டுக்கு டிக்ரீஸ் இன்க்ரீசிங் சைடு டெபிட்டா, அசெட்டுக்கு டிக்ரீசிங் சைடு கிரெடிட்டா? அசெட்டுக்கு இன்க்ரீசிங் சைடு டெபிட், decreasing side was credit. When you charge depreciation, asset value decrease or not? Depreciation charge பண்ணா asset value குறையுமா குறையாதா? Asset value will decrease. அப்ப decreasingனா இந்த சைடா இந்த சைடா? downward revaluation பண்ற இந்த சைடு போடணுமா இந்த சைடு போடணுமா? எந்த சைடு போடணும்? இதுக்கு நீ பெருசா இது கான்செப்டே படிக்க தேவையில்ல. அசெட்டை குறைக்கிறியா? கிரெடிட். சார் upward revaluation பண்ற, asset value ஏத்துற டெபிட். சார் asset purchase பண்றேன், asset purchase பண்றேன் சார் டெபிட். asset விக்கிறேன், அசெட் விக்கிறேன், பை. இப்போ நம்ம பாக்குறது அக்கவுண்டிங் ஃபார் டெப்ரிசியேஷன். பை டெப்ரிசியேஷன் 20,000, பை டெப்ரிசியேஷன் 20,000. கரெக்டா ராஜா? வேல்யூ வில் பி வாட்? 80. 80யா? இங்க பை பேலன்ஸ் கேரி டவுன், இங்க 2 பேலன்ஸ் brought down 80. Again 20,000 depreciation 60. 60 20 40 40 20 20. 20,000 last year opening value will be 20, last year depreciation will be 20, depreciation account will be, sorry, asset account will be 0. முடிஞ்சிச்சு. அண்டர் என்ன மெத்தட் இது? எஸ்எல்எம் மெத்தட். கரெக்டா ராஜா? இப்போ டபிள்யூ மெத்தட் போடலாமா? 80,000. செகண்ட் இயர் depreciation will be what? 16,000. கரெக்டா? அப்ப 80 minus 16 64,000. கரெக்டா? இந்த 64,000 will be opening. Next year depreciation what? 12,000. கரெக்டா? 51,200 balance amount. 51,200 இங்க எழுதிவியா? by depreciation 10240. 40960 பேலன்ஸ். இந்த 40960 ஓப்பனிங்கா எழுதுவா. லாஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் 8192. திருப்பி 6வது வருஷமும் டெப்ரிசியேஷன் போகும், 7வது வருஷமும் டெப்ரிசியேஷன் போகும். சார் ஆஃப்டர் 5th இயர் அசெட் ஒர்க் ஆகாதே சார்? எப்படி? ஆஃப்டர் 5th இயர் அசெட் ஒர்க் ஆகாது, ஆனா வேல்யூ மட்டும் 40960 மைனஸ் 20% போட்டா 32760 காட்டுதே சார். எப்படி? 80,000 டெப்ரிசியேஷன் போட்டா 64,000, 64,000 குறைச்சிட்டு வந்தா 51,000, 51,000 திருப்பி அகைன் டெப்ரிசியேட் பண்ணா 40,000 கடைசியா 8,000 மைனஸ் பண்ணா 32,768 வருது. சார் அசெட் 5 வருஷம் தான் லைஃப், பேலன்ஸ் மட்டும் 32,768 காட்டுதே சார். இவன் அசெட் விப்பியாப்பா? இல்ல சார் வேல்யூ கிடையாது சார். பை பி அண்ட் லாஸா சார்ஜ் பண்ணு. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? யூ பர்ச்சேஸ் தி அசெட் ஃபார் 1 lakh, you derived the benefit for 5 years only for 68,000 some amount. Remaining 32,000 you would not able to derive the benefit. Sir next year benefit derive பண்ண முடியுமா? பண்ண முடியும்னா ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துட்டு போ. பண்ண முடியாதுல பை பி அண்ட் எல். அப்ப பேலன்ஸ் இங்க காட்டும்ல, அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா அந்த அசெட் இல்ல, பிசிக்கலா அந்த அசெட் இல்ல, புக்ஸ்ல அந்த அசெட் இருக்கு.
அந்த புக்ஸ்ல அடுத்த ஸ்டேஜ் எடுத்துட்டு போனா நெக்ஸ்ட் இயர் அந்த அசெட் நம்மள்ட்ட பிசிக்கலா இருக்கணும். பிசிக்கலா அந்த கால்குலேட்டரோட லைஃப் முடிஞ்சு போச்சு. பட் புக்ஸ்ல இதோட வேல்யூ நம்மளுக்கு காட்டுது. இப்ப அந்த புக்ஸ்ல அது காட்டக்கூடாதுல, புக்ஸ்ல தூக்கணும்ல, அது எங்க போட்டுறணும்? என்னைக்கோ ஒரு நாள் எங்க வந்து விழுவும் சொன்னேன். என்னைக்கோ ஒரு நாள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா எங்க விழும்? 20, 16, 12, 10, 8ன்னு வந்துச்சு. மிச்சம் ஒரு 32,000 இருக்கு. லாஸ்ட் இயர் அப்படியே எங்க வந்து விழுந்துரும்? P&L by loss on disposal. by loss on disposal P&L to loss on disposal. இங்க அது மாதிரி எதுவும் வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் யூ ஹேவ் derived the benefit 20, செகண்ட் இயர் 20, தேர்ட் இயர் 20, ஃபோர்த் இயர் 20, ஃபிஃப்த் இயர் 20. there is no underutilization of asset. 5 வருஷத்துல நீ என்ன டிரைவ் பண்ணமோ டிரைவ் பண்ணிட்ட. பட் WDV டிரைவ் பண்ணாம விட்டுட்ட. 6வது வருஷம் பண்ண முடியுமா? 6வது வருஷம் பண்ண முடியுமா? எடுத்துன்னு போ. பண்ண முடியாது சார். சார் இப்ப என்கிட்ட அசெட் இருக்கு, 5 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன், 68,000 டிரைவ்டு, 32,768 பேலன்ஸ் காட்டுது. அடுத்த வருஷம் இந்த அசெட் என்னால யூஸ் பண்ண முடியும். பட் ஆஸ் பர் ரெகுலேஷன் ஆஃப் லா ஐ கேனாட் யூஸ் த அசெட் ஃபார் மோர் தேன் 5 years. சே எக்ஸாம்பிள், இப்போ எல்லா காருக்கும் ரூல் போட போறேன், ஆஃப்டர் 10 years அசெட் ஷுட் பி ஸ்கிராப்டு, the car should be scrapped. அப்ப நீ ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குற, எத்தனை வருஷம் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும்? 10 வருஷம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட புக்ல நீ டெப்ரிஷியேட் பண்ணிருக்க, 10 இயர்க்கு அப்புறம் ஒரு வேல்யூ காட்டுது. பட் ஆஃப்டர் 10th year the car is there, you can utilize the car, but as per law you cannot use the car. இப்போ என்ன பண்ணுவ? even though you can able to use the asset நாலும், but as per law you cannot. அப்போ you should write off to P&L. P&L என்ன பண்ணிடணும்? லாஸா சார்ஜ் பண்ண. அப்ப லாஸ்ட் இயர் எவ்வளவு சார்ஜ் ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த 8,000 சார்ஜ் ஆகும், இந்த ரிமைனிங் இருக்கிற 32,000 சார்ஜ் ஆகும். சரி, எனக்கு ஒரு வேல்யூ சொல்லு. வாட் வில் பி த WDV அண்டர் SLM மெத்தட்? அண்டர் WDV மெத்தட் வாட் வில் பி த WDV? வாட் வில் பி த WDV? என்ன? ரிட்டன் டவுன் வேல்யூ அண்டர் SLM மெத்தட். அண்டர் WDV SLM மெத்தட்ல ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் போக வேல்யூ வில் பி வாட்? செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் போக வேல்யூ வில் பி வாட்? 60. தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் போக, fourth year போக, after 5th year 0. after 5th year opening 1,80,000, 16 அப்படியே வரும். WDV சொல்லு. opening first year value will be 80, second year value will be minus 16,000 போடக்கூடாது. minus 80,000 minus 20%, 64,000 minus 20%, 51,200 minus 20%, 49,60 minus 20%, 32,768. இங்க ஆன்சர் 0, அங்க 32,768. இங்க எந்த ஒரு கேள்வி கேட்பா, இந்த கேள்வி தான் நீ புரிஞ்சுக்கணும். அண்டர் SLM and under WDV method depreciation will be decreasing in SLM, while straight line method the asset will be depreciation will be same all over there. But when we compare the WDV of both the method, when we compare the WDV under SLM method, WDV under WDV method, see WDV என்னன்னு தெரியும்ல, காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன். இதுல WDV காஸ்ட் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்றதுனால அது பேர் ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட். WDV ல டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்றதுனால அது பேர் WDV மெத்தட். மத்தபடி காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன் இஸ் வாட்? ஓபனிங் WDV minus depreciation is what? Closing WDV. இதுல no doubt. கரெக்டா ராஜா? இப்போ when we compare the depreciation of both the methods, depreciation will be decreasing under WDV, where depreciation will be same all over the life in SLM. But however, when we compare the depreciation amount, sorry, depreciation amount compare பண்ணா முடிச்சாச்சு. That is, எந்த மெத்தட்ல depreciation will be more? SLM method la more, 1620, 12,020. Depreciation will be more under SLM method. Depreciation will be more under SLM method. WDV method will be less in depreciation. But when we compare the WDV of both the method, WDV of WDV method will be more when compared to WDV of SLM method. For example, 4th year bar 40,000, value will be 57,200, 51,200. 54th year value பாருங்க 20,000, இங்க 40,900. அப்போ ரெண்டு மெத்தட் நல்லா கம்பேரிசன் புரிஞ்சுக்கோ. அண்டர் will be compare the depreciation of both the method, SLM depreciation will be more, WDV depreciation will be less. ஏன்னா depreciation of WDV decreasing. When we compare the WDV, SLM WDV will be less when compared to WDV of WDV method. சரி, இப்போ இந்த பை டெப்ரிசியேஷன் போட்டோம்ல,
அப்ப டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் ஆகும்ல. டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்ல 2 அசெட்னு வருமா? 20. செகண்ட் இயர் 2 அசெட் 20. தேர்ட் இயர் 2. இந்த 2 அசெட் இன்னொரு பேலன்ஸ் இல்லாம நிக்குதுல, அப்போ பை P&L 20 அக்கௌண்ட் முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர் பை P&L 20. இங்க பை P&L 20. அப்ப P&L அக்கௌண்ட்ல டெப்ரிசியேஷன்ல பை P&L, P&L டெப்ரிசியேஷன் 20. இங்க போட்டுனா என்ன ஆகும்? டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா இந்த அசெட்டுக்கு டெப்ரிசியேஷன் அக்கௌண்டா 2 அசெட் 20 பை P&L 20. ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு. செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 2 அசெட் 16 பை P&L 16. தேர்ட் இயர் 2 அசெட் 12,800 பை P&L 12,000. அப்ப P&L எவ்வளவு விழும்? ஃபர்ஸ்ட் இயர்ல P&L 20 விழும், செகண்ட் இயர்ல 16. அப்படியே குறைச்சிட்டு சார் நான் WDV சார்ஜ் பண்றேன் சார் ஒரு அசெட். என் ஃப்ரெண்ட் SLM சார்ஜ் பண்றான் சார். ஆஃப்டர் 6th இயர் யார் புக்ல சார் அசெட் வேல்யூ அதிகமா காட்டும் கொஸ்டின் கேட்டான் என்ன சொல்லுவா? WDV மெத்தட் எவன் சார்ஜ் பண்றானோ அவன் புக்ல தான் அசெட் அதிகமா காட்டும் சார். என் ஃப்ரெண்ட் நான் ஒரு அசெட் வாங்கினேன் சார், நான் SLM சார்ஜ் பண்றேன். என் ஃப்ரெண்ட் ஒரு அசெட் வாங்கினா சார், அவன் WDV சார்ஜ் பண்றான். யார் புக்ல சார் 7th இயர் டெப்ரிசியேஷன் அதிகமா இருக்கும்னு கேட்டா யாரு SLM சார்ஜ் பண்றானோ அவன் புக்ல தான் 7th இயர் டெப்ரிசியேஷன் will be more. யாரு WDV மெத்தட் கால்குலேட் பண்றானோ அவன் புக்ல தான் WDV will be more. அண்டர்ஸ்டாண்டா? கான்செப்ட் புரியுதா? இது அக்கவுண்டிங் ஃபார் டெப்ரிசியேஷன். இது என்னது? அக்கவுண்டிங் ஃபார் டெப்ரிசியேஷன் அண்டர் ஒன் மெத்தட், ஃபர்ஸ்ட் மெத்தட். டைம் எவ்வளவு ராஜா இருக்கு? சரி, அப்ப கண்டினியூ பண்ணலாம். சரி, கட் பண்ண அடுத்து